பாண்டியனுக்கு மீனவர் என்று ஒரு பெயர் உண்டு. அப்போ மீனவர்கள் வந்தவர்கள் தான் பல்லர்கள் என்று சொல்ல முடியுமா? பாண்டியர்களுக்கு பனையன் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. பணமுறையர்கள் தான் பல்லர்கள் உருவாக்குன்னு சொல்ல முடியுமா? பாண்டியர்களுக்கு தமிழ் நாடன் என்று ஒரு பேர் உண்டு. நாடார்கள் வந்தவர் தான் பல்லர்கள் சொல்ல முடியுமா? இதர சாதியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க, சொல்லி சொல்றாரு. மாசோ விக்டர் சொல்றாங்க, ஒரிசா பாலு சொல்றாங்க, இப்படி பலரும் சொல்றாங்க. அதாவதுங்க, ஒரு கருத்தை முதல் கட்டமா பார்க்கும்போது சீமானே வேற சமூகத்தை சேர்ந்தவர், அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? இல்ல தமிழ்நாட்டில் நேரடி ஐபிஎஸ்ல இவங்க தான் வந்திருக்காங்களா, இல்ல நேரடி ஐஏஎஸ்ல வந்திருக்காங்களா? யாரும் வரல. இடங்களுக்கு தராட்டு கூட பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐயா நான் பட்டியல் பிரிவு சேர்ந்தவன், ஐயா எனக்கு பட்டியல் பிரிவு தொகுதியை கொடுங்கன்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? சலுகையும் இல்லாத எஃப்சி பட்டியலில் உள்ளவர்கள் நாடார்கள். ஆனா இன்னைக்கு அறவேக்காட்டு ஆட்கள், சில அலுவல் முன்னாள் ஆசாமிகள் என்ன சொல்றாங்க, நாடார்கள் ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருந்தாங்க, பட்டியல் பிரிவில் இருந்தாங்க சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை பதிவு செய்து வருகிறார்கள். ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவங்களே தான் சொல்றாங்க. பிறகு காமராஜர் தான் பிசி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. காமராஜர் 64 எங்க ஆட்சியில் இருந்தாரு. முக்குளத்தூர் மட்டும்தான் மூவேந்தர்கள். முக்குளத்தூர் எப்படி மூவேந்தர்? இன்றைய வரைக்கும் அவங்க தேவருங்கிற சாதி பட்டத்தை அவங்களால வாங்க முடியல. முதல்வரை பார்த்து பயந்து பேசலங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 100% அதான் உண்மை. அப்ப ஏன் பேசல? பெருமைகளை சொல்லிருக்காங்க. பெருமைகள் கிடையாது. அதுல அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. கல்வெட்டு செப்பேடு ஆதாரம் அடிப்படையில் அந்த கடிதம் சொல்லியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவரையா பற்றி உண்மை வரலாறுகளை பேசினால் அவங்க சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமான்றது எனக்கு தெரியல. உண்மையான சமுதாயத்தை அவருடைய வரலாறை தேவைப்பட்டால் பதிவு செய்வோம். பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒன்றுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதையை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புக்கிலேயே 29ஆம் தேதி அவர் இறந்தாருன்னு இருக்கு. எவ்வளவு பணம் கொண்டு போயிருப்பாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பொய் சொல்லலாம் சார், அதுக்காக ரொம்ப பொய் சொல்லக்கூடாது. இங்க இருந்து ஒரே ஒருத்தர் நடந்து போய் சிங்கப்பூரியே மலேசியால போய் சேர்ந்து ஐயன்களை சேர்ந்தான்னு வரலாறு எழுதிங்க சார். நான் சமுதாயம் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறேன். குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்தரமேஷ் நாடார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம்யா. 2012ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள், அந்த வம்சாவளியினர் அப்படின்னு ஒரு அறிக்கையை குறிப்பிட்றாங்க. பிறகு அதை ஒட்டி இப்போ யார் பாண்டியர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நம்ம வலையொலியிலேயே பேசின ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் நவமணி அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள பாராட்டி பேசுகிற ஒரு நிகழ்ச்சி அது, அங்கே கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க, அவங்கள பாராட்டிட்டு பேசிட்டு வந்தாங்க. ஜெயலலிதா ஒன்றும் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் கிடையாது, அதை எப்படி ஏற்றுக்க முடியும், அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறாரு. அதாவது இதே தேதியில் 16/11/2012 சிபிஎஸ்இ புத்தக விவகாரத்தில் நாடார்களை பற்றி தவறான செய்திகள் இடம்பெற்ற போது அதை நீக்க வேண்டும் சொல்லி சென்னை அண்ணா நகரில் இருக்க சிபிஎஸ்இ அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இதே தேதியில் நடைபெற்றது. அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கும் போது அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நாடார் சங்க கூட்டத்திலேயோ அல்லது பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை வேற எங்கேயாவது தலைவர்கள் நினைவிலையோ அவங்க பேசல. ஐயா நவமணி அவர்கள் தவறான வரலாறை பதிவு செய்யலாம். ஐயா நவமணி பொறுத்தளவுக்கு தொடர்ந்து பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை சமூக வலைதளங்களிலும் புஸ்தகங்களிலும் பதிவு செய்து வருபவர். அவர் அந்த பொய்யை மறுபடியும் பேசியிருக்காரு. அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழகத்தினுடைய அரசாணையாக தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வம்சாவளியினர்கள் நாடார்கள், ஒரு காலத்தில் தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் நாடார்கள் என்கின்ற கருத்து பல்வேறு கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் மெய்கீர்த்திகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் உயர்ந்த சாதியினரான நாடார்களை பற்றி அவதூறு கருத்துக்களை எழுதிய சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து அந்த கருத்தை முற்றிலும் நீக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எழுதல, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் எழுதல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுப்புல கடிதம். ஓட்டு வங்கிக்காக அந்த அம்மா அன்னைக்கு பண்ண வேலை அது அப்படின்னு. ஓட்டு வங்கிக்கான அவர் சொன்ன மாதிரியே நான் சொல்லுவேன். இப்போ தேவர் சமுதாய மீட்டிங் போய் தேவரை புகழ்ந்து பேசுறது, அப்படி பேசிட்டு இருக்கும். இப்போ அதாவது தோல்வியே கன்று அந்த முத்துராமலிங்க தேவர்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் 1952 ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 11,883 வாங்கி டெபாசிட்டு கூட இழந்தவர் முத்துராமலிங்க தேவருங்கிறது வரலாறு. அவங்க கூட்டத்தில் போய் புகழ்ந்து பேசுறதுங்கிறது நீங்கள் சொல்றது சரி.
நாட்டினுடைய பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் எழுதுறாங்கன்னா எப்படி ஆதாரம் இல்லாமல் எழுத முடியுங்கிறது தான் எங்களுடைய வாதம். சரி, ரைட்டு. பிறகு நாடாசங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க பேசினாங்க கிடையாது, அப்படின்னு தப்பு. சொல்றாங்க. எந்த நாடாசங்க கூட்டத்திலும் அவங்க பேசல. அது வந்து 100% பொய். அவங்க எழுதுனது பாரத பிரதமர் அவர்களுக்கு எழுதின கடிதத்தில். சரி, அவங்க சேர சோழ பாண்டியர்கள் நாடார்கள் தான் எழுதுனாங்களே, அதற்கு வந்து ஏன் நவமணி போன்றவர்கள் இன்னைக்கு வந்து நாங்களாம் சேர சோழ பாண்டியர்னு சொல்லிக்கிட்டு மீசி முறுக்கிற ஆட்கள் யாருமே அதை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கலையே? இப்போ உதாரணத்துக்கு செந்தில் மல்லர் அவர்கள் பாண்டியர்கள் தான் பல்லர்கள், பல்லர்கள் தான் பாண்டியர்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதுக்கு கடுமையான எதிர்ப்பு சமூக இதழாக இருக்கட்டும், நாடார் சமுதாய மத்தியில் இருக்கட்டும், இன்னும் சில சமுதாயம் கூட எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வருது. அவர் எல்லா சாதியுமே பலர்லேருந்து வந்தவங்க இல்லை, தான். அது 100% தப்பு. அது எப்படி சொல்லுவாங்க? அதாவது பாண்டியருக்கு மீனவர் என்று ஒரு பெயர் உண்டு. அப்போ மீனவர்கள் வந்தவர்கள் தான் பல்லர்கள் என்று சொல்ல முடியுமா? இல்ல, கரைக்கு அந்த பக்கம் இருந்தவங்க இருங்க, பாண்டியர்களுக்கு பனையன் அப்படின்ற ஒரு பேர் உண்டு. பணமரையர்களும் தான் பல்லர்கள் உருவாகுன்னு சொல்ல முடியுமா? பாண்டியர்களுக்கு தமிழ் நாடன் என்று ஒரு பேர் உண்டு. நாடார்கள் வந்தவர் தான் பல்லர்கள் சொல்ல முடியுமா? இது வந்து தேவையில்லாத அவங்க தாழ்வு மனப்பான்மையை சரி செய்து கொள்வதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை தவறுதலாக பதிவு செய்து வருகிறார். தமிழ் தேசியம் பேசக்கூடிய செந்தில் மல்லர் போன்ற ஆட்கள் தமிழ்நாடு என்று பெயர் நீத்த சங்கரலிங்கருடைய நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ என்னைக்காவது மாலை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்க முழுக்க முழுக்க சாதியவாதிகள். ஆனால் தமிழ் தேசியங்கிற பெயரில் அவங்களுடைய சாதியுடைய விருப்பு வெறுப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். இது உண்மையாலுமே கண்டிக்கத்தக்கது. செந்தில் மல்லர் உண்மையாலுமே தமிழ் தேசியவாதியாக இருந்தால் அவர் வந்து நியாயமான கருத்துக்களை நடுநிலையோடு பதிவு செய்ய வேண்டும். அவங்க சொல்றது பாண்டியர்கள் தான் பல்லர்கள், பல்லர்கள் தான் பாண்டியர்கள், அது 100% தப்பு. அதாவது அவர்கள் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு வந்து நான் தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ் பேசக்கூடியவன், தமிழ் மண்ணுக்குரியவன் அப்படிங்கிற நான் வந்து தமிழங்கிறது பொதுவாக சொல்கிறது தான். பாண்டிய நாட்டுடைய ஒரு வேளாண் குடி பல்லர்கள். அவங்க பாண்டியன்னு சொல்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள், அவ்வளோதான். அவங்க நாங்கள் தான் பாண்டிய மன்னர்கள், நாங்கள் மன்னருடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் எடுத்துக்க முடியும்? சரி, விரிவா சொல்றாரு. நாங்க மட்டுமே சொல்லல, மற்ற தமிழ் அறிஞர்களும் சொல்றாங்க, இதர சாதியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்களேன்னு சொல்லி சொல்றாரு. மாசோ விக்டர் சொல்றாங்க, ஒரிசா பாலு சொல்றாங்க, இப்படி பலரும் சொல்றாங்களே. அதாவதுங்க, ஒரு கருத்தை வந்து முதல் கட்டமாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தோழி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுதுன்னு தெரியும். சீமானே வேற சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரே சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. அதாவது சார், யார் வேணாலும் சொல்லலாம். உண்மை நிலவரம் என்ன? சரி, பாண்டியர்கள் யார் என்றதை விட்டுருவோம். நான் நாடாரா இல்லைன்றதை அப்புறம் வச்சுக்கிடுவோம். ஒரு மன்னர்களுடைய வாரிசு, மன்னர்களுடைய ஜீனில் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய ஆளுமைகள் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுமைகளை எங்கேயாவது பல்லர்களோ கல்லர்களோ மறவர்களோ நிரூபித்தது உண்டா? இந்தியாவின் உயிரிய பகுதிகளில் ஏதாவது இந்த இந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் வகித்தது உண்டா? இல்லை தமிழ்நாட்டில் நேரடி ஐபிஎஸ்ல இவங்க ஏதாவது வந்திருக்காங்களா? இல்லை நேரடி ஐஏஎஸ்ல வந்திருக்காங்களா? யாரும் வரலன்னு சொல்றீங்களா? நீங்க ஆய்வு பண்ணுங்க, வர்றாங்களா வரல? இல்லை, கிடையாது. நாடார்கள் 12 பேர் நேரடி ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்திருக்கின்றோம். இந்தியாவின் 2 கடற்படை தளபதிகள் நாடார்கள் இருந்து பாண்டியர்களுடைய உண்மையான வாரிசுங்கிற ஆளுமை நிரூபிச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு தமிழகத்தில் இத்தனை ஊடகங்கள் இருக்குல்ல, ஊடகத்துறையில் ஏதாவது ஒரு துறையில் இவங்க வந்து கால் கொண்டு இருக்கிறார்களா? இல்லை இன்னைக்கு உலகமே இயங்கக்கூடிய இமெயில் போன்ற அதிநவீன தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த தமிழர்கள் யாராவது இவங்க சாதி சார்ந்தவங்க இருக்காங்களா? என்ன பேசுறீங்க? யதார்த்தத்தை பேசுங்க. பேசும்போதே சொல்றாருல, பின்னாடி தான் இந்த சமூகம் வந்து வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. பின்னாடி வீழ்த்தப்பட்டதுங்கிறது வேறங்க, ஜீன் மரபுப்படி வர்றது. நாடார்கள் கூட தான் கோயிலுக்குலாம் அனுமதிக்கலன்னு சொல்லி இருந்தது. ஆனால் நாங்கள் கோயிலே கட்டி எல்லா சமுதாய மக்களையும் கோயிலுக்குள்ள வந்து வர வச்ச சமுதாயம் தானே நாடார் சமுதாயம். நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு தெலுங்கர்களுக்கு அடிவடியாக, தெலுங்கர்களுக்கு உதவியாக, தெலுங்கர்களின் கைப்பாவையாக இருந்தவர்கள் பாளையமும் ஜமீனும் பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்று தங்களை பெருமை சொல்லிக்கிறாங்க. அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 30,000 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தா இவங்களாம் எங்க இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி உள்ள ஏதாவது வரலாறு இருக்கா? செந்தில் மலர் பேசுறாருன்னா சரி, ஆனா அவர் இல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பேசுறாங்களே. அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வாக்கு வங்கி. நேத்தே சீமான் பேசியிருக்கிறாங்க திருநெல்வேலியில, எப்படி பல்லர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஆனாங்கன்னு கேட்கிறாரு. ஏங்க, நாங்க வந்து யாரையும் தாழ்த்தப்பட்டார்கள்ன்றது நாங்க வரல, அவங்களே தான் அவங்கள தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பட்டியல் வெளியேற்றம்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திரு ஜான் பன்னியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், திரு செந்தில் மலர் அவர்கள் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி கொண்டு மட்டும்தான் இருக்கிறார்கள். அவங்க சமுதாயத்தை இன்னும் நடைமுறையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பட்டியல் வெளியேற்றங்கிறது வந்து
கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், அவங்கள ஏதாவது பொது தொகுதியில் நின்று போட்டிட்டு இருக்காங்களா? இல்ல இப்ப அவங்க நினைச்சு முடிவெடுக்க முடியாது இல்ல, மத்திய அரசாங்கம் தானே இல்லைங்க, முடிவெடுக்க முடியும். பொது தொகுதியில போட்டியிருக்கு அவங்களுக்கு தடை கிடையாது. எந்த தொகுதியில் வேணாலும் அவங்க போட்டி இல்லாம. ஆனா அவங்க நாங்க தலித்து, நாங்கள் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு வந்து பட்டியல் பிரிவு தொகுதியில் இடம் கொடுக்கல நின்று போட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களே சொல்றாங்களே எங்களுக்கு பொது தொகுதி தர்றது இல்ல திமுகவும் அண்ணா திமுகவும். தர்றது இல்லைன்னு நீங்க தனித்து நிக்க வேண்டியதானங்க. திருநெல்வேலி நிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்குதா? இல்ல தூத்துக்குடி நிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருக்கா? இல்ல சென்னையில் நிக்கிறதுக்கு தான் தடை இருக்கா? எந்த தொகுதியில் வேணாலும் யார் வேணாலும் நிக்கலாம். பட்டியல் பிரிவு தொகுதியில் மட்டும்தான் மற்றவங்க நிற்க முடியாது. அப்படித்தானே இருக்கு. வெற்றி தோல்வியும் கணக்கில் எடுத்தானே நிற்பாங்க. வெற்றி தோல்வி கணக்கில் எடுத்துருக்கீங்கன்னா அப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு அடிமையா இருக்குது அவங்க சொல்றது கேட்டு நடப்பா நீங்க எப்படி வந்து பாண்டியலோட வாரிசாக இருக்க முடியும்? இப்ப தனி தொகுதிக்கு வேற ஒரு பவர், பொது தொகுதிக்கு வேற ஒரு பவர் இருக்கா? ரெண்டுமே ஒரே பவர். ஒரே பவர் தான். நீங்க வந்து பட்டியல் வெளியேற்றத்தை நீங்க தான் சொல்றீங்க. பட்டியல் விட்டு வெளியேற வேண்டிங்கிறது உங்களுடைய கருத்து. 100% நாங்களும் ஆதரிக்கிறோம். பட்டியல் விட்டு நீங்க வெளியே வாங்க, நல்ல விஷயம் தான். அவங்க சொல்லும் போது இடஒதுக்கீடு எங்களுக்கு தராட்டி கூட பரவாயில்லன்னு தான் சொல்றாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐயா நான் பட்டியல் பிரிவை சேர்ந்தவன், எனக்கு பட்டியல் பிரிவு தொகுதியை கொடுங்கன்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ சாதாரண ஆட்கள், அந்த கட்சியில உள்ள ஆட்கள் பரவாயில்ல. இதை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களே பாஜக தலைமையில இருக்கட்டும், அதிமுக தலைமையா இருக்கட்டும், திமுக தலையிட்டு போய் கையை கட்டி நின்றுக்கிட்டு எங்களுக்கு பட்டியல் பிரிவு விடுன்னு கேட்டால் அது எந்த விதத்தில் நியாயம்? அது 100% தவறான வேலை தானே. அதாவது நீங்க தேர்தல் அரசியலுக்கு ஒரு மாதிரியும், மக்களுக்காக அந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுக்கு ஒரு மாதிரி எப்படி அரசியல் பண்றீங்க சொல்லுங்க? இல்ல இது அவங்க கட்சி நிலைப்பாடுங்கிறது வேறையா இருக்கலாம். அவங்க தேர்தல் சார்ந்து வியூகம் வகுக்கலாம். இன்னைக்கு ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கலாம், நாளைக்கு தனிச்சு நிக்கலாம். இருக்குது சார். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதாவது அவங்களுடைய கொள்கை என்னது? அவங்க வந்து ஒரு சாதிய கட்சி, சாதி ரீதியான கட்சி. அவங்க தனியா நின்று ஜெயிக்க முடியுமா முடியலையாங்கிறது அப்புறம். இப்போ 2 பேரும் தனியாக நின்று கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்களா? 2 பேருமே தோத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், பட்டியல் வெளியேற்ற வேண்டும்னு சொல்றாங்க. 1921 இதே பிரச்சனை வரும்போது 103 வருஷத்துக்கு முன்னாடி நாடார்கள் எங்களுக்கு பட்டியல் பிரிவு தேவை கிடையாது, அப்படி ஒரு சலுகையும் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் இந்த நாட்டினுடைய மன்னர் பரம்பரையினர், சேர சோழ பாண்டியரோட வம்சாவளியினர், எங்களுக்கு தனித்தன்மை இருக்கு, எங்களால் நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லி எஃப்சி பட்டியல், எந்த சலுகையும் இல்லாத எஃப்சி பட்டியல் இருந்தவர்கள் நாடார்கள். ஆனால் இன்னைக்கு அறவேக்காட்டு ஆட்கள், சில அலுகல் மூல ஆசாமிகளாம் என்ன சொல்றாங்க, நாடார்கள் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருந்தாங்க, பட்டியல் பிரிவில் இருந்தாங்கன்னு சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை பதிவு செய்து வருகிறார்கள். ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆனால் அவங்களே தான் சொல்றாங்க, பிறகு காமராஜர் தான் பிசிக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. காமராஜர் 64 எங்க ஆட்சியில் இருந்தாரு. அவங்களாம் சும்மா சொல்றது சார். இவங்கெல்லாம் வந்து காமராஜர் மேல ஒரு வன்மம். சேர சோழ பாண்டியர்களுடைய வம்சாவளியினரான, சுத்த தமிழரான, பச்சை தமிழரான பெருந்தலைவர் ஆமரகாஜர் தமிழகத்தில் ஆட்சி செய்து அனைத்து சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுத்தார். அதே போன்று ஒரு பச்சை தமிழ் ஆட்சி தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் வரணுங்கிறது எல்லோருடைய விருப்பம். ஆனால் இவங்க வந்து சாதி ரீதியாக இவர்கள் வந்து இன்னைக்கு பாண்டியன்னு சொல்கிறாங்களே இந்த 2 சாதியினர், அவங்களுக்கு ஒரு கேட்குறேன். பாளையக்காரர் வந்து கட்டபொம்ம நாயக்கர், வீரபாண்டிய கட்டபொம்ம நாயக்கர். அவருக்கு அல்லக்கைகளை அடிவடிகள் இருந்த ஆட்கள் யாரு? வெள்ளையத்தேவன், அவரு பரவர், சுந்தரலிங்கா குடும்பர், துணை நின்றவர். துணை நின்றா பிடித்து நீ உண்மையில பாண்டிய வாரிசுல இருந்தா உங்க அப்பாவை கொலை செஞ்ச, உங்க அப்பால இருந்து உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பிகள் இருந்து அடிச்சு விரட்டின தெலுங்கு பாளையக்காரர்கிட்ட எப்படி நீங்க வந்து அடிமையா இருப்பீங்க, அவருக்கு எப்படி நீங்க துணையா இருப்பீங்க? இதுல இருந்தே தெரியல நீங்க பாண்டியர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. நீங்க பாண்டியர்களுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தெலுங்கர்களுக்கு உதவி செய்தவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து இன்னைக்கு பாண்டியன் சொல்ல நகைச்சுவையினுடைய உச்சகட்டம். இல்ல அது அண்ணன் தம்பி சண்டை. எது அண்ணன் தம்பி சண்டை? 2 அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைக்காகத்தான் இவங்க உள்ளேயே வர்றாங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி பிரச்சனைக்காக உள்ள வந்தாங்க. மறுபடியும் எதுக்கு நீங்க அவங்க கூட எப்படி சேர்ந்தீங்க? பாண்டிய மன்னர் தான் கூப்பிட்டு வர்றாரு, தம்பி தான் கூப்பிட்டு வர்றாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தம்பி அண்ணன் தம்பி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் ஆட்சி கூட்டப்பட்ட பகுதியை 72 பாளையங்களாக எதுக்கு பிரிக்கப்பட்டது? இந்த நாட்டினுடைய உண்மையான பாண்டிய மன்னர்கள் வாரிசுகள் என்னைக்குனாலும் வந்து நம்மளை அடிப்பாங்க, அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் 72 பாளையங்களாக பிரித்து நமக்கு உதவி செய்தவர்கள், நம்ம சொன்னால் நம்ம போட்ட கோட்டை தாண்டாதவர்கள், இவங்களுக்கு தான் பாளையமும் ஜமீனும் கொடுக்கப்படுது. வெறும் 400 வருஷம் வரலாறை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பாண்டிய மன்னர், நாங்கள் தான் அந்த மன்னர், நாங்கள் தான் இந்த மன்னர் சொல்கிற எந்த நியாயமும் கிடையாது. நீங்கள் வரலாற்று ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நேர்மையாக தூய்மையாக வரலாற்றை ஆய்வு செய்யுங்க. அதை விடுத்து பல்லர்கள் இருந்து தான் நாடார்கள் வந்தார்கள், நாடார்கள் இந்திரகுலம் அப்படின்னு சொல்லி ஹாடிகிரர் எழுதின புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யால கட்டுக்கதையை செந்தில் மலர் சொல்கிறாரு.
ஹார்டுக்ரை போன்ற வெளிநாட்டு அறிஞர்கள் பல்லர்களை பற்றி ஆராய்ச்சி செய்த ஏதாவது புத்தகங்கள் இருக்கா? இல்ல கல்லர் மரர்களை பற்றி ஆராய்ச்சி செய்த ஏதாவது புத்தகங்கள் இருக்கிறதா? அவனுக்கு தெரியுது இந்த நாட்டை ஆண்டவர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய உண்மையான வாரிசுகள் நாடார்கள் என்று. அதனாலதான் நாடாரை பத்தி அவர் ஆய்வு செய்கிறான். இவங்களை பத்தி இவங்களே மீண்டெழும் பாண்டிய வரலாறு அப்படின்னு இவங்களே எழுதிக்கிட்டு யார்ட்டையாவது 300 வாழ்த்துறை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அது என்ன இருக்குன்னு தெரியாம வாழ்த்துறை கொடுத்துருப்பாங்க. அது எப்படி படிச்சு பார்க்காம கொடுப்பாங்க? அப்படிதான் கொடுக்கறது, அப்படிதான் நினைத்தேன், அப்படிதானே இருக்கு. இப்போ நாடார் சமுதாய வரலாற்றுல 50க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் இந்த மீண்டெழும் பாண்டியர் வரலாறு போன்று இருக்கிறது. அமரர் புராணம் என்று 1903 வந்த புஸ்தகத்தில் தேவேந்திர குல அதிபதி இந்திரன் நாடார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தேவேந்திர குலத்தை சேர்ந்த நீங்கள் எல்லாம் நாடார்கள் வந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த புஸ்தகத்தை மேற்கொள்ளிட்டு. அப்ப நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? எதை சொன்னாலும் அதில் ஒரு நியாயம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்றால் தமிழ் தேச சமுதாயம் தமிழ் குடிகள்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னா நியாயத்தை உண்மையை நேர்மையா பதிவு செய்யணும். அதை விட்டு நவமணி போன்றவர்கள் செந்தில் மலர் போன்ற சகோதரர்களால் பொய்யான கட்டுக்கதையில் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். புத்தகத்துக்கு தடை விதிச்சாங்க, நீதிமன்றத்துக்கே போய் புத்தகத்தை வந்து தடையை நீக்கணும், மீண்டும் மறுபதிப்பு வர இருக்கு, மறுபதிப்புக்கும் சீமான் வர இருக்கிறாரு, இல்ல அதுதான் காசி ஆனந்தன் வர. நான் என்ன சொல்றேன், யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும். நாளைக்கு நான் ஒரு புத்தகம் வெளியிடுறேன், தமிழகத்தை ஆண்ட அரசகுலன்னு சொல்லி நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். ஐயா ஜெகநாதன் எழுதின புஸ்தகம். அதுக்கு இதே தலைவர்களிடம் போய் அணிந்துட்டு வாங்குறேன். அவங்க ஏன் கலைஞர் தமிழகத்துடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் வாழ்த்துறை வாங்கி அவர் அதில் வந்து கலந்துக்கிட்டு தமிழகத்தாண்ட அரசகுல நாடான்னு சொன்னால் நீங்கள் ஒத்துடுவீங்களா? இல்லை பிரதமர் மோடியே வர வச்சு நாங்கள் புஸ்தகத்தை வெளியிட பண்ணுறோம், அவர் வந்து வாழ்த்துறைனா இந்த நாட்டிலோட பிரதமர் சொல்லிட்டாருங்கிறது நீங்கள் ஒத்துடுவீங்களா? உண்மை என்னவோ அதை பேசுங்கள். அதை விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அந்த கதைகள்லாம் வேண்டாம். நீங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள், வேளாண் குடியை சேர்ந்தவர்கள், விவசாய குடியை சேர்ந்தவர்கள், நீங்கள் விவசாயத்தில் உண்மையாகவே கடினமான உழைப்பாளிகள், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை விட்டு நாங்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லிக்கொள்வது இல்லை, அவங்க பாண்டியர்கள் தான் சொல்கிறாங்க. அதான் பாண்டியர்கள் சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. பாண்டியர்கள் சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள். சந்திரகுலத்தை சேர்ந்த பாண்டியர்களை இந்திர குலத்தை சேர்ந்த பல்லர்கள் உரிமை கொண்டாடுவது என்பது தவறிலும் தவறு. நாடார்கள் மிக தெளிவாக 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் 1880 காலகட்டத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு புத்தகங்கள் வெளியிட்டிருக்குது. அதுக்கு பல்வேறு அறிஞர்கள் வாழ்த்துறை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற தலைவர்களை விட மிகப்பெரிய ஆய்வாளர்கள், செய்தியாளர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் தெளிவாக புள்ளி விவரங்களாக கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி முதல்வரே சேர சோழ பாண்டியல் வம்சாவளியின நாடார்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கா? பொதுக்கூட்டத்தில் சொன்னதுக்கு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் 2012 சிபிஎஸ்சி போராட்டங்கிறது எனக்கு நேரடியாக தெரியும். அதில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, மருத்துவர் ராமதாஸ் அறிக்கையாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அறிக்கையாக இருக்கட்டும், வை கோபாலசாமி அவர்கள் அறிக்கையாகட்டும், விஜயகாந்த் அறிக்கையாக இருக்கட்டும், திருமாவளவன் அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாரோட அறிக்கையும் எனக்கு தெரியும். இவங்க சும்மா வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. அதாவது நியாயத்தை, உண்மையை யார் பதிவு செய்தாலும் நாங்கள் வரவேற்போம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1967 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி தருவார் என்பது வரலாறு, அது உண்மை, அதை யாராலும் மாற்ற முடியாது. தேர்தல் ஆணைய புள்ளிவிவரத்தில் தட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு சும்மா கதை 57 முதுகுளத்தில் கலவரம் வந்தது, அதனால் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை பேசிட்டு இருக்காங்க. 57 தேர்தல், 57 முதுகுளத்தில் கலவரத்துக்கு பிறகு 62 நடைபெற்ற தேர்தலில் யார் முதலமைச்சரானார்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனிச்சு போட்டிட்டு முதலமைச்சரானார். இப்போ நவமணி அவர்கள் மீண்டும் என்ன கேட்குறாருன்னா, நாடார்கள் எப்படி பாண்டியர்கள் ஆவாங்க, நாடார்கள் எப்படி மன்னர் வம்சாவளியாக மாறுவாங்க? கிடையாது, அவங்க ஆலய நுழைவு போராட்டத்துக்கே வந்து உள்ள நுழைய முடியாததில் தான் இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரனே சொல்லியிருக்காங்க. அந்த ஆதாரெல்லாம் காட்டுறாரு. உண்மை. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 30,000 ஆண்டுகள் பல்யாக சாலை முதுகுடிப்பி பெருமனிதன் என்ற பாண்டிய மன்னர்களிருந்து நின்ற நெடுமாற பாண்டியிலிருந்து எல்லா மன்னர்களும் தொன்று தொட்டு நாடார்களாகவே இருக்கிறார்கள். வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் பிரச்சனை நாடார்களுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது. இதை வந்து நாடார் மன்னரும் நாய்க்க மன்னரும் என்ற புஸ்தகத்தில் ராமலிங்க குருக்கள் 1937 வெளியிடப்பட்ட புஸ்தகத்தில் மிக தெளிவாக பதிவு செய்திருக்காங்க. அந்த புஸ்தகம் நான் உங்களுக்கு தரேன், நவமணிக்கு கொடுத்துருங்க. இல்லை, பிரிட்டிஷ்காரங்க போய் இல்லை, அது பிரிட்டிஷ் இதை சொல்கிறேன், சொல்லி முடிக்கல. நாடார் மன்னரும் நாய்க்க மன்னர்களுக்கு தான் பிரச்சனை. இங்கே நாடார் பாண்டிய மன்னருங்கிறது நாடார்கள், சோழ மன்னர்கள் என்பது நாடார்கள், சேர மன்னர்கள் என்பது நாடார்களுக்கான ஆதாரங்கள் அந்த புக்கில் பல்வேறு தொகுக்கப்பட்டிருக்கிறது.
1899 ஆலைநுழைவு போராட்டம் என்பது மன்னர் சேதுபதி அவர்களுக்கு உட்பட்ட கமுதி பகுதியில் உள்ள அவங்க சமஸ்தானத்துக்கு உட்பட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நாடாரை விடுவதற்கு அனுமதிக்கப்படலை 1899. அப்போ சிதம்பரம் தீட்சிதர்கள் நாடார்கள் அனைத்து சமுதாயத்திலும் உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு கோயிலுக்கு செல்றதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்றாரு. தீர்ப்பு நீங்க நல்லா படிக்கணும். ரெண்டாவது, மறவர்கள் நாடார்களுக்கு நாங்கள் பல்லக்கு தூக்கி கொண்டு என்று சொல்கிறார்கள். அது அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு, அந்த கோயில் நிர்வாகம் மன்னர் சேதுபதிக்கு சொந்தமானது, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படி என்று தீர்ப்பு. நாடார்களை சரி. அதே காலகட்டத்தில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் அரைநிலை தலைவராக இருந்தவர் ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார். கும்பகோணத்தில் மிகவும் புகழ்பெற்ற கோயில். கமுதி கோயில் கம்பேர் பண்ணால் கும்பகோணம் கோயில் எத்தனையோ மடங்கு பெரிய கோயில். அந்த கோயிலுக்கு அதே காலகட்டத்தில் அரங்காவலர் குழு தலைவர் யார் இருக்காரு? நாடார் இருக்காரு. அப்போ கோயிலுக்குள்ள நாடாரை விடலன்னா அப்போ கோயில் எப்படி அரங்காவலத்தில் குழு தலைவர் எப்படி வைப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அதாவது நாடார் மன்னர்கள் என்கின்ற பாண்டிய மன்னர்களை வீழ்த்திய பிறகு மன்னர் சேதுபதியாக இருக்கட்டும், சில பாளையக்காரர்கள் இருக்கட்டும், ஜமீன்தார்கள், இவங்கெல்லாம் ஒரு சில நாடார் மன்னர்களான பாண்டிய மன்னர்களுக்கு எதிரானவர்கள். அவர்கள் அதற்கு பின்னாடி பாண்டிய மன்னர்களோட வாரிசுகளை கோயிலுக்குள் விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சி வேலைகளை செய்தார்கள். அதில் ஒன்று மேற்கு வாசல் மூடல் என்பது. பல்வேறு கோயில்களில் மேற்கு வாசல் இன்று மூடப்பட்டிருக்கிறது. மேற்கு வாசலுக்கு பேரு நாடன் வாசல், சிங்க நாடன் வாசல், ராஜவாசல் என்று பெயர். அது திருச்செந்தூரில் இருக்குது, ஸ்ரீவைகுண்டத்திலும் இருக்குது, மதுரையில் இருக்குது. நீங்க இன்னைக்கு போய் பார்த்தாலும் தெரியும் மேற்கு வாசல் மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக மேற்கு வாசல் மூடப்பட்டது என்றால், அறப்போராட்ட தலைவர்களான அறவழி போராட்டத்தை செய்யக்கூடிய தமிழ் மன்னர்களான நாடார்கள் இறைவனை வழிவிட்டு வரும்போது புறமுதுகிட்டு வரக்கூடாது என்பதற்காக கிழக்கு வாசல் வழியாக செல்லாமல் மேற்கு வாசலை வந்து கும்பிட்டு திரும்புவார்கள். இதுதான் வரலாறு. நான் சென்று வந்த கோயிலை, சென்று வந்த வாசலை மூடும்போது நானே கோயிலுக்கு போகலாம். அதுதான் ஹிஸ்டரி. ஒரு பகுதியில் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பகுதியில், இவங்க சேதுபதி ஆட்சியப்பாக இருக்கிற ஒரு பகுதியில் நாடார்கள் பாண்டிய மன்னர்களோட வாரிசுகள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் உள்ள அழுகுறதுக்கு அனுமதி இல்லை. இதுதான் வரலாறு. அதை விடுத்துவிட்டு அவங்க எப்படி நாடாரு, பாண்டியர்கள் எப்படி, முக்குளத்தோர் மட்டும்தான் மூவேந்தர்கள். அது எப்படி அவர் சொல்றாரு? முக்குளத்தோர் எப்படி மூவேந்தர்? இன்றைய வரைக்கும் அவங்க தேவருங்கிற சாதி பட்டத்தை அவங்களால வாங்க முடியல இன்றைய தேதி வரைக்கும். ஆனால் அரசியல் ஆளுமையால் கடினமான போராட்டத்தில் விளைவாக 103 வருஷத்துக்கு முன்னாடி நாடார்கள் தான் பாண்டிய வம்சங்களுடைய வம்சாவளியினர் நிரூபித்தவர்கள் நாடார்கள். இவங்க பாண்டியர்களோட வாரிசுகளா? இன்னை வரைக்கும் நிரூபிக்க முடியாதா அவங்க வாரிசுகளா? என்னங்க சொல்றீங்க? அதாவது நியாயத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. சாதிய பெருமை உங்களுக்கு வேண்டும், அது எனக்கு மாற்றுக்கிறது. உங்கள் சாதி பெருமை நீங்கள் பேசுங்க, தப்பே கிடையாது. எல்லாரும் அவங்க சாதி பெருமை பேசுங்க. அதுக்காக அடுத்தவனை போய் எங்கள் அப்பான்னு சொல்லாதீங்க. அது வந்து உங்கள் அப்பாவுக்கு அசிங்கம். தொடர்ச்சியாக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சாதிகளுமே நாங்கள் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் சேர சோழ வம்சத்தினர், அதே மாதிரி நாங்கள் தான் வந்து ராஜராஜ சோழன் பரம்பரை. சமீபத்தில் ராஜராஜ சோழனுக்கு 1039 சதவி விழா நடந்துச்சு. ஆனால் எல்லா சாதிகளுமே இது தங்களை பெருமை கொண்டாடிக்கிறாங்க. இன்னும் சில தமிழறிஞர்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குங்க, எல்லாருமே சேர சோழ பாண்டியர்கள் தாங்க, அப்படியும் ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது நாடார்களை பொறுத்தளவுக்கு சூரிய சந்திர குலத்தை சேர்ந்தவர்கள். சூரிய குலத்துங்கிறது சோழர்களும் சேரர்களும், சந்திரகுலங்கிறது பாண்டியர்கள். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. பல்வேறு சாதியினர்கள் சொல்லிக் கொள்ளலாம். அவர்களெல்லாம் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள். சோழ நாட்டை சேர்ந்தவர்கள் சோழர் என்று சொல்லிக் கொள்ளலாம், தப்பு கிடையாது. பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் பாண்டியர்னு சொல்லிக்கலாம். இதில் என்ன இருக்கு? ஆனால் உண்மையாக யார் மன்னர்களாக இருந்தது தான் இங்கே பிரச்சனை. அதாவது அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே மன்னர்கள் அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 10-12 கோடி பேருக்கு அப்போ எல்லாருமே மன்னர்கள் தான், மன்னருடைய வாரிசுகள் தான், அப்படியே சொல்லிக்கிற வேண்டியதான். உண்மையை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. இது வந்து பரம்பரை வியாதி. அதுவே பரம்பரை ஜீன். ஆளுமைன்றது அதுதான். நாடார்கள் வந்து தான் உண்மையான பாண்டிய மன்னர்கள் என்பதற்கு கோயிலில் நீங்கள் அனுமதிக்கலை. புதுசாக வந்த ஆட்கள், தெலுங்கர்கள்ட்ட பாலை வாங்கிக்கிட்டு ஜமீன் வாங்கிட்டு வந்த ஆட்கள் கோயிலுக்குள்ள விடலை. மன்னர்களுடைய வாரிசுகள் மீது உள்ள கால் பண்ண கோயில்களை கட்டி கடின உழைப்பால், ஆட்சி கிடையாது, கையில் எதுவுமே கிடையாது, தங்களுடைய உழைப்பை வச்சு கோயில்களை கட்டி நாடார்களை மட்டும் வழிபட வைக்கல,
நாடார கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாலும் அந்த ஜாதிக்காரனையும் சேர்த்து கோயிலுக்குள்ள விட்டோம். படிப்பு தான் முக்கியம், எல்லா சமுதாயம் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னால அந்த ஜாதிக்காரனையும் சேர்த்து படிக்க வைத்த சமுதாயம் நாடார் சமுதாயம். அப்ப அவ மன்னரா எதுவுமே செய்யாம வாயிலே வடை சுட்டுக்கிட்டு பேருக்கு பின்னாடி பாண்டியர்னு சொல்லிக்கிறவன் மன்னரா? இதை நீங்கள் இதை உணர வேண்டும். நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் என்பதை பல்வேறு விஷயங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். கல்வெட்டுகளாக இருக்கட்டும், செப்பேர்களாக இருக்கட்டும், மெய்கீர்த்திகளாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை நாடார் அளவுக்கு வரலாற்றில் தமிழகத்தில் யாரும் பதிவு செய்தது கிடையாது. புதுசாக ஒரு புஸ்தகத்தை எழுதி கொண்டு நான் தான் பாண்டியன் என்றால் நாளைக்கு இன்னும் நிறைய ஜாதிகள் வருவார்கள், நாங்கள் தான் பாண்டியர் என்று வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே பாண்டியன்னு சொல்லிடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உண்மையான பாண்டியர்கள் நாடார்கள் தான் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்த சான்று இதே தேதியில் பதிவாகி இருக்கின்றது. இதற்கெல்லாம் எதிர்ப்பே தெரிவிக்காதவர்களாம் இன்றைக்கி பாண்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சுதான் நம்மள அவங்கெல்லாம் எப்படி இதாக இருந்திருப்பாங்கன்னு தெரியல. ஏன் அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு ஆளுமை கிடையாது. பாண்டியர்கள் முதல்வர் சொல்லிட்டாரு, நாடார்கள் தான் பாண்டிய மன்னர்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க அடுத்தவர்களுடைய புகழை திருட வேண்டும் என்பதற்காக 12 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இப்போ கதை பேசுகிறாங்க. அன்னைக்கு பேசினால் ஆட்சிக்கு எதிராக ஒரு முதல்வருக்கு எதிராக பேசி விடுவோம், நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நமக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற அந்த பயன் காரணமாக அவர்கள் பேசலாம். அவங்களுடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அரசர்களை சார்ந்து அவர்கள் இருப்பார்கள், பாண்டிய மன்னர்களை சார்ந்து இருந்திருப்பார்கள். முதல்வரை பார்த்து பயந்து பேசலைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. 100% அதான் உண்மை. அப்போ ஏன் பேசலன்னு கேட்க, ஏன் போராட்டம் நடத்தல, ஏன் அதை பத்தி எதுவுமே வாயை திறக்கல? மற்ற சமுதாயத்தை வாழ்த்தி பேசுறாங்க, மற்றவங்களை வாழ்த்தி பேசல சார். நீங்க வரலாறு முதல்ல தரவை பதிவு பண்ணாதீங்க. அவங்க வாழ்த்தி பேசல. பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கடிதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நாட்டினுடைய பிரதமருக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் எழுதிய கடிதத்தில் வைக்கப்பட்டுள்ள விஷயங்கள், செய்திகள். ஒரு அரசாணை பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் பொய்க்கதை சொல்ல முடியுமா? கட்டுக்கதையை சொல்லி எழுதியிருப்பாங்களா? பெருமைகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் பெருமைகள் கிடையாது. அதுல அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கல்வெட்டு ஆதாரங்கள், செப்பேடு ஆதாரங்கள் அடிப்படையில் அந்த கடிதம் சொல்லியிருக்காங்க. இவங்க அன்னைக்கு எதுவுமே பேசுறதுக்கு திராணி இல்லாம இன்னைக்கு வாயில வடை சொல்ற மாதிரி சுட்டுட்டு இருக்காங்க. இது அதாவது சார், உண்மையை பேசினால் நல்லது. நவமணி போன்றவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறான கருத்துக்களை சமூகத்தில் பதிவு செஞ்சுட்டே வராங்க. அவர்களுக்கு தமிழ் சமுதாய ஒற்றுமையை பற்றி அக்கறை கிடையாது. ஒரு பெரிய தலைவரை பற்றி நம்ம பேசினா நம்ம ஒரு விளம்பரமாகவும் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே முத்துராமலிங்க தேவரையை பற்றி உண்மை வரலாறுகளை பேசினால் அவங்க சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமான்றது எனக்கு தெரியல. உண்மையான சமுதாயத்தை அவருடைய வரலாறை தேவைப்பட்டால் பதிவு செய்வோம். பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒன்றுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பொய்யான கட்டுக்கதையை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புக்கிலேயே 29ஆம் தேதி அவர் இறந்தாருன்னு இருக்கு, 30ஆம் தேதி அவர் இறந்தாருன்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே பொய்களை சொல்கிறது ஏத்துக்கிட்டதுங்கிறது வேற, உண்மைங்கிறது வேற. எல்லா அரசியல் கட்சிகளும் அப்ப பொய்களை யார் சொன்னாலும் ஏத்துக்கலாம். அதாவது பாளையக்காரர்கள் போற போக்குல நம்ம 19 ரூபாய் சொல்ல முடியாதுல்ல. ஏங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்க ஆய்வு பண்ணுங்க. அதாவது ஊடகவியலாளருடைய இது என்ன, உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? 29ஆம் தேதி அவர் வேலூர் கேம்ஸ்ல இறந்தாரா இல்லையா? இந்த உண்மையை பேசுங்க. அவர் 11,881 வாக்குகள் வாங்கி டெபாசிட் இழந்தாரா இல்லையா? அதை பேசுங்க. நீங்க தோல்வியை காணாதவர். அது இல்லாமல் இன்னொரு கதை சொல்லுங்க, வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி ஐயனியருக்கு இங்கிருந்து வீரர்கள் ஏற்படான்னு ஒரு கதையை சினிமா மூலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மைதானே? அது 100% போய் இங்கிருந்து யார் போனா வெற்றிவேல் வீரவேல்னு? போற வழியில் அவங்க மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு இங்கிருந்து நடந்து போற வரைக்கும் உங்களோட இருந்திருப்பாங்களா? நேதாஜியோட தொடர்ந்து நெருக்கமா நேதாஜியோட நெருக்கமா இருந்தாருன்றது சொல்லப்படுகிறது. இங்கிருந்து போன ஆட்கள் எப்படி போயிருக்க முடியும்? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 பேர் போகிறாங்க சார். எவ்வளோ பணம் கொண்டு போயிருப்பாங்க, சாப்பாடுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? பொய் சொல்லலாம் சார், அதுக்காக ரொம்ப பொய் சொல்லக்கூடாது. கீழ் திசை நாடுகளில் இங்கிருந்து பிழைக்கு சென்ற நாடார்கள், பல்லர்கள், கல்லர்கள், மறவர்கள், செட்டியார்கள், கோணார்கள், வன்னியர்கள், கவுண்டர்கள், இப்படி அனைத்து சமுதாய மக்களும் ஐயனியில் இருந்தாங்க. அதில் அதிகமாக இருந்தது நாடார்கள். ஆனா நீங்க சொல்றது ஒரு புதிய தகவலா இருக்கு. புதிய தகவல், உண்மை தகவல். இங்க இருந்து ஒரே ஒருத்தர் நடந்து போய் சிங்கப்பூர்லயே மலேசியால போய் சேர்ந்து ஐயனியில் சேர்ந்தான்னு வரலாறு இருப்பீங்க சார். நான் சமுதாய பண்ணிவிட்டு வெளியே போயிடுறேன். என்னங்க அது? கட்டுறதுக்கு ஒரு அள வேண்டாமா? புகழ்ந்து பேசலாம் சார், அதுக்காக பொய்யே சொல்லி புகழ்ந்து பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், உண்மையான விஷயங்களை நடுநிலையோடு நியாயமாக அடுத்தவர்களின் மனதை புண்படாத அளவுக்கு பேச வேண்டும். நாடார் சமுதாயத்தின் மீது வன்மத்தை கக்குவது போல தவறுதலான கட்டுக்கதைகளை பேசுவதை
செந்தில் மல்லர், நவமணி போன்ற ஆட்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். உண்மையாலுமே தமிழ் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நல்ல விஷயத்தை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.